திரு ஜி கே நாகராஜ் அவர் முதல் ஒரே ஒரு நண்பர் சொல்லுங்க, அப்படி ஒரு ஸ்கிரீனுக்கு வெயிட் பண்ணுங்க. இல்ல ஜவஹர் அலி, நீங்க முதல் சுற்று கருத்து ரெண்டு பேர் பேசல. மாநில அரசு அதிகாரிகள் கேட்க மாட்டாங்க. இல்ல முதல் சுற்று கருத்து ரெண்டு பேர் பேசல. ஜவஹர் அலி வெயிட் பண்ணுங்க. ஜவஹர் அலி வெயிட் பண்ணுங்க. திரு ஜி கே நாகராஜ், இப்ப அதிமுக உடைய நம்பிக்கை என்னன்னா, நாங்க சானிடைஸ் பண்ணியாச்சு, வெற்றி அப்படின்றாரு. இப்ப பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பிறகு இனிமேல் நாங்க வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியான அதிமுக சொல்லுது. பாஜகவுக்கு எந்த இடத்துல நம்பிக்கை வருது? அனைவருக்கும் வணக்கம். பாஜக அரசியல் சாசன சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளது. அதனாலதான் ஆட்சிக்கு வந்த 10-11 ஆண்டுகளில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். கொண்டு வந்த எந்த மாற்றத்தையும் திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை. அது கண்கூடா தெரியும். மறுசீராய்வில் இருந்து, ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்து, புதிய குடியுரிமை சட்டத்தில் இருந்து, அணை பாதுகாப்பு மசோதாவில் இருந்து, நீட்ல இருந்து, நான் நிறைய சொல்ல முடியும். எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் அரசியல் சாசனத்திற்கு, அரசியல் சட்டத்திற்கு மரியாதை கொடுக்காத கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு நான் முதல்ல அதை பதிவு செய்யறேன். இப்போ முதலமைச்சர் சொல்லியிருக்கார், பெண்டாட்டி சொன்னா, மனைவி சொன்னா கேட்டுக்கணும், நான் கேட்டுக்குவேன் அப்படின்னு இருக்காரு. ஐஏஎஸ் அதிகாரிகள் சொன்னாலும் அவர் கேட்கணும். இது நாட்டின் நன்மைக்காக. சட்டத்தின்படி, தேர்தலுடைய ஈசி எலெக்ஷன் சட்டத்தின்படி, சட்டத்தில் கொடுக்கப்பட்டபடி அவங்க தங்கள் பணியை செய்யறாங்க. முறைப்படி மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர் சொன்னாரு, இது மாதிரி விஜய் வந்துட்டாரு, அதிமுக பயம் வந்துருச்சு, ஓட்டு பிரிஞ்சிரன்ட்டு. விஜய் வந்ததுனால ஊர் ஊரா போய் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது, உலகம் சுட்டி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது யாருன்னு சொன்னா பரவாயில்ல. அதனால யாருக்கு ஓட்டு பயம் வந்துச்சுங்கிறது முதல்வர் சுற்றுப்பயணத்திலேயே தெரிஞ்சிருப்போம். அதனால இப்போ இந்த தேர்தல் எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் விஞ்ஞான ஊழல்ல பழக்கப்பட்ட திமுக உண்மையிலேயே விஞ்ஞான ஊழலுடைய அடுத்த ஒரு படியும் இப்பதான் தெரிஞ்சிருக்குது. எப்படி திமுக வெற்றி பெற்றது? ஒரு உதாரணம் சொன்னோம்னா, தியாகராஜ நகர்ல வெற்றி வித்தியாசம் திமுக கடந்த முறை வெற்றது 137 ஓட்டுல. அங்கு நீக்கப்பட்ட ஓட்டுகள் எவ்வளவு தெரியுங்களா? 95,999 ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கிறது, வாக்கு இல்லாதவங்க. அப்ப இதுல இருந்தே தெரியும் நம்ம இல்ல. திரு ஜி கே நாகராஜ், அப்ப வானதி சீனிவாசன் அவர்கள் எத்தனை வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க? அங்க 77,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அதையும் கருத்தில் எடுத்துக்கணும்ல. நாங்க எஸ்ஐஆர் வரவேற்கிறோமே. இல்ல எதுக்கு இல்ல, எஸ்ஐஆர் தான் செஞ்சிருக்காங்க. எஸ்ஐஆர் நீங்க வரவேற்கக்கூடிய அதே எஸ்ஐஆர் தான் வானதி சீனிவாசனுடைய தொகுதியில இருந்தும் எஸ்பி வேலுமணி தொகுதியில இருந்தும் 70,000க்கும் அதிகமான வாக்குகளை நீக்கி இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன் சார். கொரோனா சமயத்தில் இறந்தவங்க எத்தனை பேரு? 60,000க்கு மேற்பட்டவங்க இறந்தாங்க. கணக்கு ரெக்கார்டு இல்ல. அதனாலதான் நான் கேக்குறேன், அதெல்லாம் யாரு நீக்குவா? இல்ல சார், அதனாலதான் நான் கேக்குறேன், எஸ்பி வேலுமணியும் வானதி சீனிவாசன் அவர்களும் போலி வாக்காளர்களை பயன்படுத்தி ஜெயிச்சாங்களான்னு கேக்குறேன். வின்னிங் மார்ஜின் என்ன? எஸ்பி வேலுமணிக்கும் வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் வின்னிங் மார்ஜினை விட இந்த எண்ணிக்கை குறைவா இருக்கா, அதிகமா இருக்கா? சார், குறைவா இருக்கா அதிகமா இருக்கிறது முக்கியம் அல்ல. எஸ்ஐஆர் வரவேற்கிறாங்களா? தியாகராயர் நகருக்கு மட்டும் அது பொருந்தது, இதுக்கு கோவைக்கு பொருந்தாதா? வெற்றி பெற்றது குறைந்த வாக்கு வித்தியாசத்தில். ஏன் வெற்றி பெற்றோம் என்கிறது காரணம் இப்பதான் தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் வரவேற்கிறோம். சார், அது உங்களுடைய நம்பிக்கை, அது ஃபேக்ட் இல்ல. சார், 35,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டிய வானதி சீனிவாசன் வெறும் 500 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்றால் காரணம் எஸ்ஐஆர் தான் என்பது தெளிவாக தெரிந்திருக்கிறது. இப்பொழுது தெரிந்திருக்கிறது. திமுக 137 ஓட்டுல எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா இப்படித்தான். கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்கள் எலெக்ஷன் நின்ன போது 70,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பிராமணர் வாக்குகள், பாஜக ஆதரவு வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது. இதை செய்தது யார்? உடனே தேர்தல் கமிஷன் சொல்லுவாங்க. தேர்தல் கமிஷனுடைய அதிகாரி இங்க இருக்கிறவங்க யாரு? கலெக்டர் எலெக்ஷன் சமயத்துல தேர்தல் அதிகாரியா மாறுவார். 30 நாள் மட்டும். 30 நாள் முடிஞ்சா அவர் மாநில அதிகாரி. அவர் தேர்தல் கமிஷன் சொல்றத கேட்பாரா? உங்களுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தாலே வானதி சீனிவாசன் தொகுதியிலும் எஸ்பி வேலுமணி தொகுதியிலும் திமுக ஜெயிச்சிருக்கணுமே. 75 தொகுதியில அதிமுக வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க. சார், அப்ப காங்கிரஸ் நம்ம ராகுல் காந்தி வயநாட்டுல ஏன் 5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சார்? ஓட்டு திட்டம்னு சொல்றாங்க. நீங்க தான் சொல்லணும்.
அதுதான் சொல்றேன் சார், சிஸ்டம் அப்படி இருக்கிறது. மக்கள் ஓட்டு போடுற மக்கள் 40,000 பேர் இருக்கிறாங்க. 40,000 பேருக்கு இடத்துல 35,000 ஓட்டுகள் வந்து அது வந்து ராகுல் காந்தி ஜெயிச்சா ஒரு ரூலும் எஸ்பி வேலுமணி ஜெயிச்சா ஒரு ரூலும் நீங்க சொல்றீங்க. உங்க கருத்துல முரண் இருக்கே. முரண் இல்லைங்கிற நானு. எங்க வெற்றி வித்தியாசம் குறைந்திருந்த காரணத்தால் தான் நாங்க எஸ்ஐஆர் வரவேற்கிறோம். புரிஞ்சுக்கேன். நாங்க 10,000 ஓட்டுல ஜெயிக்க வேண்டியவங்க 500 ஓட்டுல ஜெயிச்சிருக்கிறோம். அதனாலதான் சொல்றோம், திமுக விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்கிறது எப்படியோ விஞ்ஞான ரீதியாக வாக்கு திருட்டு செய்திருக்கிறது தமிழ்நாட்டில். அழுத்தமா பதிவு செய்யறேன். சரி, ராகுல் காந்தி சொன்னதை நீங்க ஒத்துக்கிறீங்க. வாக்கு திருட்டு அப்படின்றது நடக்குது, அதை நீங்க ஒத்துக்கிறீங்க. ராகுல் காந்தி சொன்னதை நீங்க ஒத்துக்கிறீங்க. வாக்கு திருட்டு பண்ணனவங்க யாரு? இப்போ இல்லங்க, பொதுவாக வாக்கு திருட்டு நடக்குதா இல்லையா? ராகுல் காந்தி சொன்னதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? சார், இப்போ வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது. சரி, அவர் முடிச்சிட்டோம். ரன்னிங் கமெண்ட்ரி வேண்டாம், அவர் முடிச்சிட்டோம். வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது. அது திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் சாதகமாக இருந்தது. பீகாருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேக்குறாரு இனியன் ராபர்ட். பீகாருக்கும் அது பொருந்துமான்னு கேக்குறாரு. அந்த வாக்கு திருட்டு முறியடிக்கப்படுகிறது. அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் எஸ்ஐஆருக்கு எதிராக கதறுகிற கூட்டம், காங்கிரஸ் கூட்டம், திமுக கூட்டம், குறிப்பா இந்தி கூட்டணியில ஒரு அமைச்சர் சொல்றாரு, ஜார்க்கண்ட் மாநிலத்துல பிஎல்ஏ புடிச்சு கட்டி வைங்க அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு அவர்கள் சரி, இது முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். ஜி கே நாகராஜ் இன்னொரு அடுத்து பேசணும். திரு சிவப்பிரியா இன்னும் முடிக்கல. சரி, சுருக்கமா சீக்கிரம் முடிச்சிருங்க. இரண்டாவது சுற்றுல பேசலாம். இல்ல இதெல்லாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் தவறு. இரண்டாவது சுற்றுல வர இல்ல நேரம் குறைவா இருக்கு, வெயிட் பண்ணுங்க. இரண்டாவது சுற்றுல வர வெயிட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கும் அந்த நேரம் தான் கொடுத்திருக்கேன், வெயிட் பண்ணுங்க. சிவப்பிரியன், எல்லா கட்சிகளுக்கும் இதை ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க. ஆனா ஒரு காமனான ஒரு புள்ளியில் வந்து நிக்கிறாங்க. என்னன்னா, ஒரு சிறப்பு வீடு வீடா போய் தேடுங்க, வாக்காளர்கள் எல்லாம் மிஸ் ஆயிருக்காங்களா அப்படின்னு பாருங்க. பாஜக கால் சென்டர் ஓபன் பண்றாங்க. இப்ப அதே மாதிரி டிஎம்கே ஒவ்வொரு டோர் டு டோர் போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவும் அதே மாதிரி தொண்டர்களுக்கு அறிவுறுத்துறாங்க. ஒரு பக்கம் வரவேற்றுக்கொண்டே எதிர்த்துக்கொண்டே இந்த மாதிரி நடவடிக்கை ஏன் அவசியமாது? இதுல யார் அரசியல் செய்யறாங்க, யார் அக்கறையை காட்டுறாங்க? எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறுகிய காலத்தில் நடத்தப்பட்ட ஒரு விஷயமா நான் பாக்குறேன் தேவப்பிரியன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அபிஷியல் சொன்னதுதான், கடந்த காலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 8 மாதங்கள் நடைபெறக்கூடிய ஒரு எக்ஸசைஸா இருந்திருக்கிறது. 8ல இருந்து 12 மாசம் நடக்கும். அது எப்படின்னா, கேம்ப்ஸ் போட்டு சாட்டர்டே சண்டேலாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க, இல்லை வீடு வீடா போவாங்க. அந்த பிஎல்ஓஸ் வந்து பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அந்த தேவையான டைம் கொடுக்கணும். இப்ப நான் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 18ல இருந்து 22 பூத்ஸுக்கு ஸ்பெஷல் கேம்ப் போடும்போது நான் வந்து ரிப்போர்ட்டரா போயிட்டு என்ன நடக்குதுன்னு ஃபீல்ட்ல பார்த்தேன். அங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிஎல்ஏஸ் வந்து டிஎம்கே பிஎல்ஏஸ் நிச்சயமா இருந்தாங்க. ஒரு 4ல இருந்து 6 பூத்ல வந்து ஏடிஎம்கே பிஎல்ஏஸும் இருந்தாங்க. நான் பார்த்தது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அங்க வந்து அந்த பிஎல்ஏஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எல்லா பாயிண்ட்ஸையும் பிஎல்ஓஸ்க்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க.